நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் 2ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த குரு பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது என்பதை பற்றி பார்க்க வந்திருக்கோம். ஸோ இப்போ குரு பகவான் என்னென்ன மாற்றங்களை கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம கூட இணைந்திருக்க சகோதரி எஸ்ஆர் சங்கரேஸ்வரி அவர்களும் அவர்களுடைய கருத்துக்களை சொல்ல போகிறாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குரு பயிற்சியானது 2/6/2026 நள்ளிரவில் பாருங்கள் 2 மணிக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. அப்போ இது வரைக்கும் காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் இருந்த குருவானவர் காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான கடகராசிக்கு புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு தன்னுடைய சஞ்சாரத்தில் வரார். அப்போ அந்த குரு பயிற்சியில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொதுவில் முதல் ஒரு இதாக வேலையாக பாருங்கள், தங்கம் விலை கூடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கடந்த ஆண்டுகளில் மிதுனத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறப்ப அந்த தங்கத்தோடைய விலை ஏற்ற இறக்கத்தோடையே இருந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த கடகத்தில் குரு தன்னுடைய உச்ச பலத்தோடு இருக்கார். 12 வருடத்துக்கு அப்புறம் இப்போ தான் கடக வீட்டுக்கு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வராரு. வர்றப்ப தங்கத்தோடைய விலை நம்மளே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமான ஒரு உயர்வுக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ இப்போ இந்த குரு பயிற்சி காலங்களில் இந்த கடகத்தில் ட்ராவல் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் 1 வருட காலங்களில் பார்த்திங்கன்னா, நிறையா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு விஷயங்களில் நிறைய புரட்சிகரமான ஒரு படிப்புகள் அதற்குண்டான மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகள் எடுக்கிறவங்களுக்கு பெரிதும் உபகரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ அந்த கடகத்தில் குரு இருக்கிற காலகட்டத்தில் பாருங்கள், நிறைய ஆன்மீகவாதிகள் ஒரு முக்கியத்துவம் தரக்கூடிய வருடமாகவும் இந்த குரு கடகத்தில் இருக்கிற காலகட்டங்களில் வரும். அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த பணியில் ஈடுபடுறவங்களுக்கு ஒரு அந்தஸ்து உயர்வதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆன்மீக சங்கங்கள் அதிகமாக தோன்றி அதன் மூலமாக மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ மக்கள் மனதிலையும் பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்களில் விழிப்புணர்வு அதிகமாக இருக்கும். நிறைய மக்கள் பாருங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் மூட நம்பிக்கைக்குள்ளே போய் தன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கிறாங்க. அப்போ அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு அவேர்னஸ் மக்கள் மத்தியில் ஏற்படுறதுக்கும் இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு 1 வருட காலத்தில் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருவார். அதாவது மேம் சொன்ன மாதிரி தான். அதாவது என்னென்னா, இப்போ இந்த குரு பகவான் இந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு போகிறார், அதாவது காலச்சக்கரத்துக்கு எத்தனாம் இடத்துலேருந்து எத்தனாம் இடத்துக்கு போகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடத்துல மிதுன ராசியில் இருக்க குரு பகவான் இப்போ காலச்சக்கரத்துக்கு 4ஆம் வீடான கடகராசிக்குள்ளே உச்ச வீட்டில் போகிறார். அப்போ இந்த ஒவ்வொரு வருடமும் குரு பயிற்சி நடக்கும் இல்லையா? ஸோ ஒரு சில நேரங்களும் பார்த்திங்கன்னா குரு 1 வருடம் இருப்பார்னு சொல்லுவோம். அவர் அதிசாரமாக முன்னோக்கி போவார். அதே போல் பார்த்திங்கன்னா வக்ரமாய் பின்னோக்கி நகர்வார். இது இயல்பாக கேஷுவலாக நடக்கிறது தான். ஸோ ஆனால் இந்த வட்டம் இந்த குரு பயிற்சி ஆகிறது ஏன் எல்லாருமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கீங்க, ஜோதிடர் எல்லாமே இவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களே அப்படின்னு சில குரு பயிற்சியை பற்றி புரியாத சில நபர்கள் கூட யோசிக்கலாம். அதாவது 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் நம்முடைய குரு பகவான் தன்னுடைய பிடித்த வீடு, தனக்கு பிடிச்ச வீட்டுக்கு கடகராசிக்குள்ளே வரார். அப்போ காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம், இந்த 4ஆம் இடத்துல உச்ச வீட்டில் அமர்றதுனால பொதுவாகவே பார்த்திங்கன்னா குரு அமர்ந்த இடம் ஸ்தான பலம் அந்தளவுக்கு வலிமையாக இருக்காது அப்படிலாம் சில நேரங்கள் நம்ம சொல்லுவோம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த வட்டம் மட்டும் குரு 4ஆம் வீட்டில் அமர்றதுனால எல்லா ராசி அன்பர்களுக்கும் குரு எந்தெந்த ஸ்தான பலத்துலலாம் அமர்ந்திருக்காரோ, இப்போ ஒரு எக்ஸ்ட்ராட்டாக சொல்லணும்னா மேச ராசிக்கு 4ஆம் இடம், ரிஷப ராசிக்கு 3ஆம் இடம் சொல்லி ஒரு ஸ்தான பலம் சொல்லுவோம். ஸோ அப்போ இங்கே இந்த வருடத்தில் ஸ்தான பலமும் ஒரு வலிமையை கொடுக்குது. ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அவருடைய பார்வைக்கு எப்போயுமே மிகப்பெரிய மதிப்பு உண்டு. குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்போ இந்த குரு பகவான் தனக்கு பிடித்த வீட்டில் இருந்து தன்னுடைய பார்வைகளை 5ஆம் பார்வையான தன்னுடைய மிக விசேஷமான பார்வையை விருச்சிக ராசியில் செலுத்துகிறார். அதுக்கடுத்து 7ஆம் பார்வை, எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை உண்டு. ஸோ அதே போல் குரு பகவானுக்கு 7ஆம் பார்வை உண்டு. ஸோ அவர் காலச்சக்கரத்துக்கு 10ஆம் வீடான மகர ராசியை தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்க்குறார். அதுக்கடுத்து அவருடைய இன்னொரு மிகப்பெரிய விசேஷமான பார்வை பார்த்திங்கன்னா 9ஆம் பார்வை. 9ஆம் பார்வை கிடச்சிருச்சுன்னா மனுஷன் வாழ முடியாத மனுஷன் கூட வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த 9ஆம் பார்வை ரொம்ப ரொம்ப விசேஷம்.
அப்படிப்பட்ட விசேஷமான பார்வையை தன்னுடைய வீடை, அதாவது குருவுடைய வீடு 2 வீடு, ஒரு வீடு தனுசு, இன்னொரு வீடு வந்து பார்த்திங்கன்னா மீனம். அப்போ தன்னுடைய மீன ராசியவே குரு பகவான் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கார். சார் 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கலாம் என்ன சார் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை, அதில் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சம் அடங்கியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கறனால, அதாவது நம்மளுடைய கர்மஸ்தான அதிபதியான நீதி அரசரான சனி பகவானால் சில பாதிப்புகளை, சில தடுமாற்றங்களை நான் வந்து கஷ்டப்பட்டு இருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட சனி பகவான் ரொம்ப அஷ்டமத்தில் உட்காந்துருக்காரு, 7.5ல் உட்காந்துருக்காருன்னு நிறையா அப்படியே ஒரு குழப்பத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் நான் வர்றேன்யா, நான் வந்து சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை என்ன பண்ணுறாரு, சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பை இந்த குரு பயிற்சியில் நம்முடைய குரு பகவான் சிறப்பாக செய்து கொடுக்க போகிறார். உங்களுடைய லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் உறுதியாக நடக்கும். அது உங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத ஃபுல்லாக வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், நீங்கள் சிறப்படைவீங்க, மகிழ்ச்சி அடைவீங்க. நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு நடக்கும் துளாராசி நேயர்களே, இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த குருவானவர் உங்கள் ராசிக்கு 3 6 அப்போ அவர் வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போ உங்களுக்கு வேலையில் பல விதமான பிரச்சனை கொடுக்க போகிறாரா, என்ன விஷயம் செய்ய போகிறாங்களோ பயம் பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். துளாராசிக்காரங்க பொதுவாகவே வந்து பாருங்கள், வேலை செய்கிற இடத்துல ரொம்ப நீங்கள் வந்து நேர்மையாக விசுவாசமாக செய்வீங்க. ஆனால் வீட்டில் தான் உங்களுடைய கோபங்களையும் உங்கள் ஆதங்கத்தையும் நீங்கள் வந்து காட்டுவீங்க. ஏற்கனவே உங்கள் ராசிக்கு வந்து அவர் வந்து 10ஆம் இடத்துலேருந்து குரு உங்கள் 2ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. அப்போ வீட்டில் பேச்சு வார்த்தையில் இருக்கக்கூடிய அமைப்புகள் நீங்கள் கொஞ்சம் மாறுவீங்க. இது வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு காட்டசட்டமான ஒரு பேச்சுவார்த்தையில் ஒரு காரசமான விவாதங்கள் வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வரதுக்காக தான் அந்த குரு பயிற்சியானவர் இருக்கார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, அதே அளவு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த வேலையில் ஒரு இடமாற்றமோ, ஒரு பதவி உயர்வோ, ஒரு பண வருமான உயர்வோ அதிகரிக்கக்கூடிய காலமாக தான் இந்த குருப்பெயர்ச்சி காலங்கள் இருக்கிறது. அப்போ அவங்களுக்கு வந்து நான் வேலை தான் பார்க்கணும், அந்த தொழில் செய்யறதுக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னா, இந்த காலகட்டங்களில் உங்களுடைய சுய சாதகத்தை போய் சரி பார்த்துட்டு நீங்கள் வந்து சுயமாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய காலமும் இந்த காலம்தான். வருமானங்கள் உயரக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அதுவும் இந்த குருவானுடைய பார்வை உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்வை செய்கிறதுனால உங்களுடைய அன்னையின் மூலமாக உங்களுக்கு வந்து அதிகமான வருமானங்கள் கிடைக்க இருக்கிறது. அன்னை வழி உறவுகளால் உங்களுக்கு அதிகமான ஆதாயமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல பார்க்கறதுனால புதிய உறவுகளுடைய வருகை வந்து இந்த குருப்பெயர்ச்சி காலங்களில் இருக்கும். இப்போ நீங்களே துளாராசிக்காரங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கை துணை அது வந்து புதிய உறவுகள், இல்லை எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா குழந்தை அது வந்து புதிய உறவுகள் தான். இல்லை நீங்கள் வந்து வீட்டில் துளாராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு சுபகாரியங்கள் நடந்து புதிய உறவுகளுடைய வருகை வந்து அதிகப்படுத்தி அதன் மூலமாக உங்கள் மனசில் வந்து ஒரு ஆனந்தமான நிகழ்வு நடக்கிறதுக்கும் காலங்கள் அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குலதெய்வம் அனுக்கிரகமானது உங்களுக்கு உங்கள் வீட்டிலையும் பரிபூரணமாக இருக்கும். துளாராசிக்காரங்க பெரும்பாலும் பாருங்கள், உங்களுடைய வேலை விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்து மற்றவங்கள போய் நீங்கள் வேலை சொல்லி கொடுத்து அவங்கள போய் வேலையில் பழகி விட்டுருவீங்க. அப்போ அங்கே தான் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். நீங்கள் நட்புன்னு யாரை நம்பி நீங்கள் செய்கிறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு வந்து பகையாவாங்க. இதில் வந்து நீங்கள் யார் என்ன சொன்னாலும் நீங்கள் காது கொடுத்து கேட்கவே மாட்டீங்க. ஆனால் இந்த குரு பயிற்சி காலங்களில் தான் அது யார் உண்மையானவங்க, அப்போ நட்புலேருந்து நம்ம விலகி இருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும். உங்களுடைய மனதை நீங்களே மாற்றி ஒரு நல்ல வழியில் போகக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த குரு பயிற்சி காலங்களில் துளாராசியன் உங்களுக்கு அதிகமாகவே இந்த காலகட்டத்தில் வரும். அதாவது அக்கா சொன்ன மாதிரி துலாம் ராசி என்பவர்களுக்கு 9ஆம் இடத்தில் வந்திருக்கிற குரு பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அப்போ கடகராசிக்குள்ளே குரு பகவான் வரும்போது நம்ம வந்து ஏற்கனவே சுக்கிரன் வீடு, துலாம் வந்து அதிபதியான சுக்கிரன், துலாம் ராசியில் சனி பகவான் உச்சமடைகிறார், நம்ம சூரிய பகவான் வலிமை இழக்கிறார் என்பது. அப்போ சுக்கிரன் இவர் வந்து தேவகுரு, யார் குரு வந்து தேவகுரு, சுக்கிரன் வந்து யார் அசுபகுரு. அப்போ இந்த 2 பேருக்கும் எப்போவுமே ஒரு கிராசிங் இருந்துக்கிட்டே இருக்கும். உண்மைதானே?
அந்த ஒரு என்ன சொல்கிறேன்னா என்னதான் இருந்தாலும் கிரகங்களாக இருந்தாலும் கிரக போட்டின்னு ஒன்று வச்சுப்போம். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்ததிபதி, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்ததிபதி, ராசிக்கு 10ஆம் இடத்துல உட்கார்றாரே. 10ல் குரு இருந்தால் பதவி பறிபோகும் என்ற ஒரு ஜோதிட பழமொழி சொல்கிறாங்களே, வேலை போயிருமா? தொழில் நின்றுமா? ஏற்கனவே வேலை ஊஞ்சல் ஆடிக்கிருக்கு, ஊசல் ஆடிக்கிருக்கே. அப்படிலாம் யோசித்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். 10ல் குரு அமர்ந்தால் உங்களுடைய வேலையில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்துவீங்க. உங்களுடைய தொழிலில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுவீங்க, அதிக அக்கறை காட்டுவீங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன பண்ண போகுது, வருமானம் வரப்போகுது. எப்படி வருமானம் வரும்? எல்லாமே சூட்சமாக தான். குரு அமர்ந்த இடம் ஒரு பக்கம் பவர்ஃபுல்லு இந்த வருடம். இன்னொரு விஷயம், குரு பார்க்கும் இடம் சூப்பராக இருக்கும். அப்போ 2ஆம் இடத்த குரு பார்க்காரே, 2 குரு பார்க்கறனால ஏன், அதாவது என்ன சொன்னால், உங்களை கட்டி போட்டு வச்சாலும் சரி, உங்களை பிடிச்சி வச்சாலும் சரி, ஒரு வயலாக தடுக்க முடியாது. அதாவது என்ன சொல்லுவேன், காற்றாடு வெள்ளத்தை அடை போட்டு நிப்பாட்ட முடியுமா? நீங்கள் காற்றாடு ஒரு என்ன சொல்லணும்னா, காற்று எப்படி அடித்தா புயலாக பறக்குமோ, வெள்ளம் வந்தால் எப்படி அடித்து தூக்கி போட்டு பந்தாடிட்டு போய்க்கிருக்குமோ, அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையும் பெரிய வெற்றி பெறும் என்பது உண்மை. சார், நான் எப்போவுமே வீடியோ பேசும்போது சொல்லுவேன், அந்த சொல்லலையே நீங்கள் யோசிக்கிறீங்க இல்லையா சார், எங்கள் ராசிக்கு துலாம் ராசிக்கு ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் சொல்லுவீங்களே சார், என்ன அதை சொல்லலை, அப்போ அது போச்சா? அப்புறம் நீங்கள் நினைக்க வேண்டாம். நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்னு எழுதிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் போட்டுக்கோங்க சார் துலாம் ஜிலி அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் இருக்கா? அது உண்மைதாங்க. அதனால தாங்க நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க சார். 80% 90% துலாம் ராசிக்காரங்க இந்த கண்ட்ரோலில் தாங்க இருப்பீங்க. சுட்டு போட்டாலும் நான் இப்படி தான் இருப்பேன். நான் என்னுடைய ரத்தத்தில் ஊர்னது அப்படிங்கிறது அந்த பாயிண்ட்ஸ்லாம். சில துலாம் ராசிக்காரங்க இருப்பாங்க சுயநலவாதிகளாக, அது இயல்பாகவே இருக்கும். அப்போ ஏன் இந்த 2 எங்களுக்கு மட்டும் சொல்கிறீங்க, ஏன் எங்களுக்கு மட்டும் இந்த 2 சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சார் துலாம் ராசிக்கு என்ன சார் சிம்பிள் கொடுத்துருக்காங்க? ஒரு பக்கம் நேர்மை, அதற்கான தீர்வு. ஓகேவா? ஸோ ஒரு பக்கம் கர்மா, இன்னொரு பக்கம் அதற்கான தீர்வு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? திராசு சார். ஒரு பக்கம் நீங்கள் நேர்மையான துலாம் ராசிக்காக 80% வாழ்ந்துக்கிருக்கீங்க, இன்னொரு பக்கம் சுயநலவாதியாக ஒரு 20% துலாம் ராசிக்காக இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட சுயநலமாக தன்னை மட்டுமே யோசித்து தான் கூட இருக்க உறவுகளை கஷ்டப்படுத்தி தனக்கு பிடிச்ச ஒரு அன்பான உறவுகளை நேசிக்காமல் ஏதோ ஒரு தேவையில்லாத உறவுகளை நேசித்து தான் கூட இருக்கவங்களை காயப்படுத்தக்கூடிய நபர்களுக்கு பாடத்தை கொடுப்பார் குரு பகவான். அதையும் நினச்சிக்கோங்க. அது எந்த மாற்றம் கிடையாது. யார் பார்க்குறா? நம்ம தானே அதிகார தோரணையில் இருக்கோம். யார் பார்க்குறா? நம்மளை என்ன பண்ண முடியும்னு மட்டும் நினச்சிட்டு மட்டும் இருக்காதீங்க. குரு பார்வை மூலமாக உங்கள் 2ஆம் இடத்தை பார்க்கறனால நிறையா விஷயங்களை உணர்த்துவார். சார் நான் அப்படி கிடையாது சார், நான் அப்படி கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இது கிடையாது. நான் சொல்லக்கூடிய இன்னுமே தான் நடக்க போகுது. உங்களுடைய சந்தோஷம் நிலையாக இருக்க போகுது. குடும்பத்தை விட்டுட்டு பிரிஞ்சு அத்தான காட்டுக்குள்ளே வேலை பார்த்துட்டு தன்னுடைய உழைப்பை எல்லாம் உயிரை கொடுத்து வேலை பார்த்துட்டு தன் குடும்பத்துக்கு அத்தனை காசையும் கொடுத்துட்டு ஒரு ஸ்வீட் வாங்கி சாப்பிட்னா கூட, தனக்கு பிடிச்ச ஒரு பொருளை வாங்கி சாப்பிட்னா கூட தான் பிள்ளை சாப்பிட்றன்னு நினச்சி அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய நீங்கள் இனிமேல் நீங்களும் சந்தோஷமாக உங்கள் குழந்தைகளோட சேர்ந்து, உங்களுடைய மனைவியோடு சேர்ந்து, உங்களுடைய கணவர் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறீங்க. உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போன உறவு தேடி வந்து பாசத்தை காட்டுவாங்க. சார் இனிமேல் தான் சார் நீங்கள் குடும்பம் என்ற ஒரு அங்கத்தில் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. தன வரவுகள் அற்புதமாக இருக்க போகுது. சந்தோஷம் நிலையாக இருக்க போகுது. வீட்டில் மகிழ்ச்சி பொங்க போகுது. வீடு கட்டக்கூடிய யோகத்தையும் குரு பகவான் கொடுக்க போகிறார். சார் அம்மாவுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டே இருக்கோம். என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தா செலவு மேலே செலவு போய்கிட்டே இருக்குது. இந்த ஆஸ்பத்திரி போகிறோம் ஒன்று சொல்கிறாங்க, அந்த ஆஸ்பத்திரி போகிறோம் ஒன்று சொல்கிறாங்க, ஸ்கேன் எடுக்க சொல்கிறாங்க, எக்ஸ்ரே எடுக்க சொல்கிறாங்க, எல்லாம் எடுத்து சரியாச்சுன்னு வீட்டுக்கு வந்தால் திரும்பியும் பிரச்சனை. அப்படிங்கிற நிலையில் இருக்கீங்கன்னா உறுதியாக அம்மாவுக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றம் உண்டு. அம்மா மேலே உயிரே வச்சுருக்கவங்க நீங்கள் அம்மாவுக்கு ஒன்றா துடிச்சு போயிடுவீங்க. இனிமேல் அம்மாவுக்கு எதுவுமே நல்லா இருப்பாங்க, சூப்பராக இருப்பாங்க. வேலையில் நிறைய பிரச்சனை சந்திக்கிற உங்களுடைய வேலை நல்ல முன்னேற்றம் அடையும். கடன் பிரச்சனை சிக்கி தவிக்கிற உங்களுடைய வாழ்க்கை உறுதியாக ஒரு கடன் நிவர்த்தியாகி படிப்படியாக
இந்த குரு பகவான் அதாவது இந்த கரெக்டாக அதிசாரமாக உங்களுக்கு வரக்கூடிய இந்த காலகட்டங்கள் சிம்ம ராசிக்குள்ளே வரக்கூடிய காலகட்டத்துக்குள்ளே ஓரளவுக்கு கடனை அடைச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய சூழ்நிலை குரு பகவான் கொடுப்பார். அதே போல் தாய் மாமா உறவுனா நீங்கள் அப்படியே எனக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி சார், என் மாமா என் கூட இருந்தால் போகும் சார், நான் எங்கேனாலும் இருப்பேன் சார், எப்படினாலும் இருப்பேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருந்த உங்களை இப்போ தாய் மாமாவை பார்க்கக்கூட முடியாமல், தாய் மாமா கூட பேசக்கூட கூடாமல் நிறைய பிரச்சனை உண்டு பண்ணிட்டாங்க. ஒன்று மாமாவுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை, இல்லை மாமாவை வச்சு உங்களை பிரச்சனை உண்டு பண்ணி மாமாவை உங்களையும் பிரிச்சுக்கலாம். ஸோ அந்த நிலை மாறும். தாய்மாமா உறவு உங்களுக்கு உறுதியானுமே கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. சார் துலாம் ராசி என்பவர்களுக்கு எந்த பிரச்சனை உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ எது இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சுப கிரகமான குரு பகவான் செய்ய போகிறார். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? குருவோடைய அருள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. சரி இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் எனர்ஜியோடு நீங்கள் இருக்கணும்னா நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடையும் செய்யுங்க. அதாவது உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க வாராகியம்மனை போய் மனசார கையெடுத்து கும்பிடுங்க. வாராகியம்மன் வழிபாடு, பைரவர் வழிபாடு, உக்கிரதெய்வ வழிபாடு உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய இந்த தெய்வங்களில் உங்களுக்கு எந்த தெய்வம் உங்கள் கண்ணில் இப்போ இமைகள் மூடும்பொழுது தெரிகிறாங்களோ, அல்லது நீங்கள் எந்த தெய்வத்தை உங்களுக்கு ஃபோனில் இப்போ பார்த்தீங்களோ, இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி நான் பார்த்தேன் சார், வாராகியம்மன் இமேஜ் எனக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு சார், காலபைரவரை நான் அடிக்கடி ஒரு பார்க்குற மாதிரி ஒரு இமேஜ் எப்படி எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, உறுதியாக அந்த தெய்வத்துடைய அருளை இப்போ நீங்கள் பெறணுன்னா கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. மனசார வாராகியம்மனையோ காலபைரவரையோ உங்களுக்கு நீங்கள் எந்த தெய்வத்தை உக்கிர தெய்வத்தை மனசார இமேஜ் நீங்கள் பார்த்தீங்களோ உறுதியாக கமெண்ட்ஸ் கொடுங்க. அந்த தெய்வத்துடைய அருள் அற்புதமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு உறுதியாக கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.